سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளால் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் அவனுடைய மார்க்க அம்சங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதற்கு நாம் ஆரம்பத்தில் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். குடும்ப கட்டமைப்பில் பெண்களின் பங்களிப்பு என்ற இந்த தலைப்பு மிக முக்கியமாக இஸ்லாமிய பெண்கள் கவனமெடுத்து அறிய வேண்டிய பல விடயங்களை உள்ளடக்கியிருக்கின்ற முக்கியமான ஒரு தலைப்பாகும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்கள் எந்த சமூகம் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறதோ அந்த சமூகம் இறைவனுடைய பாதுகாப்பையும் அவனுடைய அருள்களையும் நிச்சயம் அனுபவித்து கொண்டிருக்கும். எந்த சமூகத்திடத்தில் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் நிலைநாட்டப்படாமல் புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அந்த சமூகத்தில் அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வையும் தண்டனைகளும் அடிக்கடி இறங்கிக் கொண்டிருக்கும் என்ற எச்சரிக்கை நாங்கள் மனதில் ஆழத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்தில் வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய குடும்பங்களில் எப்படி வாழ்ந்தால் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கலாம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக ஆழமாக சொல்லுகிறது. இதனால்தான் ஒரு பெண் திருமணம் செய்கின்ற விடயம் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற நேரத்தில் துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 விடயங்களை மையப்படுத்தியதாக திருமணம் செய்யப்படுகிறாள். சமுதாய வழக்காரில் 4 விடயங்களுக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்வார்கள். அவளுடைய அழகுக்காக சிலர்கள் திருமணம் செய்வார்கள், அல்லது அந்த பெண்ணுடைய குடும்ப கௌரவத்துக்காக அந்த பெண்ணை திருமணம் செய்வார்கள், அல்லது அந்த பெண்ணுடைய பணத்தை இலக்கு வைத்து திருமணம் செய்வார்கள். ஆனால் இந்த திருமணங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நான் ஏன் ஆரம்பத்தில் சொல்லுகின்றேன் என்றால், எப்பொழுதும் ஒரு கட்டடத்தினுடைய அத்திவாரம் என்பது
மிக ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கின்ற போதுதான் அதிலே நிர்மாணிக்கப்படுகின்ற கட்டிடம் மிகவும் உறுதியானதாக இருக்கும். இந்த வகையில்தான் ஒரு பெண் ஒரு குடும்ப பாங்கான பெண்ணாக அவள் மாறுவதற்கு முன்னால் அவள் ஆரம்பத்திலேயே நல்லொழுக்கம் நிறைந்தவளாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை மதித்து வாழக்கூடியவளாக இருக்கின்ற நேரத்தில் அப்படியான பெண் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவியாக வருகின்ற போது அந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக கட்டி எழுப்பப்படும். அந்த பெண்ணுடைய ஆளுமை, அவளுடைய பலம், அவளுடைய ஈமானிய உறுதி, இவைகளெல்லாம் அந்த குடும்பத்தை ஒரு சிறந்த குடும்பமாக உருவாக்குவதற்கு உறுதுணையாக அமையும் என்பதை மார்க்க நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவேதான் கண்ணியமான தாய்மார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துனியா என்பது, நாம் வாழுகின்ற இந்த உலகம் என்பது எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு அம்சமாகும். இந்த விடயத்தில் ஒரு சிறந்த மகிழ்ச்சிக்குரிய இடமாக ஒரு சாலியான பெண் இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு அழகாக தெளிவாக சொல்லுகிறது. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்காக்கள் வாராங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சிகளில், இந்த உலகத்தில் இருக்கின்ற சந்தோஷங்களில் உயர்ந்த மிகப்பெரிய சந்தோஷமாக இருப்பது ஒரு சாலிஹான மனைவி, அல்லாஹ்வின் மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனைவி, ஒரு பெண்மணி. அவள்தான் இந்த பூமியிலே ஒரு சிறந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடத்தில் அல்லாஹ் அந்த பெண்ணை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஒட்டுமொத்த பூமியினுடைய சிறப்புகளில் ஒரு சாலியான பெண்ணாக இருக்கக்கூடியவள் அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவளாக மாறிவிடுகின்றாள். இதே போன்றுதான் ஒரு மனிதன் அவனுக்கு உலகத்திலே கிடைக்கின்ற பேறுகளில், நன்மைகளிலே ஒரு நல்ல மனைவி அமைந்தால் அதைவிட ஒரு சிறப்பான மகிழ்ச்சி ஒரு ஆணுக்கு கிடைக்க மாட்டாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முக்கியமான ஒரு அம்சமாகும். எனவே ஒரு பெண்ணானவள் அவள் இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கும், இந்த சமுதாயத்தை ஒழுக்கத்திலே கட்டி எழுப்புவதற்கும் அந்த பெண் பல விஷயங்களிலே தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லுகிறார். குறிப்பாக தொழுகை என்ற கடமை, அது நமது வீட்டுக்கு பரக்கத்தாகும். தொழுகை என்பதை வெறுமனே அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற வெறுமையான வணக்கமாக நாங்கள் ஒருபோது நினைத்துவிடக்கூடாது. தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நாம் உரையாடுகின்ற ஒரு உரையாடல், அல்லாஹ்வோடு நாம் பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அது. எனவேதான் எந்த வீட்டிலே தொழுகை என்ற கடமை குடும்ப சகிதமாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த வீடு ஒரு சிறந்த இஸ்லாமிய குடும்பமாக, ஒரு இஸ்லாமிய இல்லமாக அல்லாஹ்விடத்திலே பதிவாகிறது. கணவன் பள்ளிக்கு போவார், மனைவி தொழுவது இல்லை, பிள்ளைகள் ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. யார் இந்த கணவன்? இவன் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து தொழுகிறான். தொழுது விட்டு தன்னுடைய மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அந்த மனைவியை விழிப்பாட்டுகிறான். மனைவி நித்திரையிலே இருந்து விழிக்க மறுத்து மீண்டும் அடுத்த பக்கம் சுருண்டு தூங்குகிறாள். உடனே தண்ணீரை கொண்டு வந்து அந்த மனைவியினுடைய முகத்திலே தெளித்து அந்த பெண்ணை விழிப்பாட்டி அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தொழ வைக்கிறான். இந்த கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். மாத்திரமல்ல, இதே மாதிரி ஒரு மனைவி தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுகிறாள், அல்லாஹுவை வணங்குகிறாள்,
பிறகு கணவனை வந்து எழுப்பி விடுகிறாள். கணவன் எழும்ப மறுக்கிறார். தண்ணீரை கொண்டு வந்து தெளித்து, எழும்புங்க, என்னோட நீங்கள் இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுங்க என்று அந்த கணவனை விழிப்பாட்டி தொழ வைத்தாள் என்றால் இந்த மனைவி மீது அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இப்படியான வீடுகள், அல்லாவை வணங்குகின்ற, அல்லாஹ் சுஜூது செய்யப்படுகின்ற வீடுகள் என்பது பரக்கத் நிறைந்த வீடாக மாறுகின்ற போது ஒரு சிறந்த குடும்ப கட்டமைப்பு அங்கே உருவாகிறது. அதே போன்றுதான் ஒரு கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற இபாதத்துகளை தொடர்ச்சியாக செய்கின்ற போது அவர்கள் உலகத்திலே நடமாடுகின்ற சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து விடுகிறான். யார் கேட்ட துவா இது? ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துவா. எனவே ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான் என்றால் அவன் சொர்க்கவாதி. ஒரு மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான் என்றால் அவள் சொர்க்கவாதி. அப்போ உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு அந்தஸ்தை பெறுகின்றார்கள் என்றால் இந்த தொழுகை என்ற வணக்கம் ஒரு குடும்பத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான பெண்கள் ரமலானுடைய காலம் வந்தால் மாத்திரம்தான் பள்ளிவாசலோடு தங்களுடைய இபாதத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். பெருநாளைக்குரிய தக்பீர் சொன்ன உடனேயே அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் அதிகமான பெண்களுடைய அந்த இபாதத்துகள் லீவாக மாறிவிடுகிறது. இது அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது. தொழுகை என்ற கடமை நாம் 7 வயதிலிருந்து அவற்றை ஆரம்பிக்க வேண்டும். மரணம் வரைக்கும் தொடர வேண்டிய அற்புதமான வணக்கம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் சஹாபாக்களை கடைசியாக கண்டு மகிழ்ச்சி அடைந்த கட்டம் இந்த தொழுகைதான். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு அவங்களுடைய வீடு இருந்தது. அவர்கள் சக்கராத்துடைய கட்டத்தை அடைகின்ற அந்த நேரத்திலே நபிகளார் எழுந்து சஹாபாக்களை தொழுவிக்க முடியாத ஒரு நிலை. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலே வந்து குவிந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்களை தொழுகை நடாத்த பெறமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களை தன் வீட்டினுடைய திரையை நீக்கிவிட்டு பார்த்து, சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலே இருந்து ஒன்று கூடி இருந்த அந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருந்தார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்க்கவில்லை, மௌத்தாகி விட்டார்கள். எனவேதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கடைசியாக அவர்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலில் உட்கார்ந்திருந்த அந்த நிலையை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அதற்கு பின்னால் அவர்கள் மௌத்தாகின்றார்கள் என்றால் இந்த கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு சிறந்த குடும்ப கட்டமைப்புக்கு தொழுகை என்ற இந்த ஆன்மீக பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு செய்தி செவிமடுக்கிறாங்க. என்ன செய்தி? யார் ஒருவர் ஐவேளை தொழுகையில் முன்பின் சுன்னத்துகளில் 12 ரக்காத்துகளை ஒருவர் தொழுது வந்தால் அதற்காக அவருக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னெந்த 12 ரக்காத்துகளும்? லுஹருக்கு முன்னால 2 4 தொழலாம், லுஹருக்கு பின்னால் 2 6, மகரிபுக்கு பின் சுன்னத்து 2 8, இஷாவுக்கு பின் சுன்னத்து 2 10, சுபவுக்கு முன் சுன்னத்து 2 12. இது வலியுறுத்தப்பட்ட மிகவும் முக்கியமான சுன்னத். இது தவிர ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு சொல்லி இகாமத் சொல்வதற்கு இடையில் என்ன செய்யலாம்? நாங்கள் தொழுது கொள்ளலாம். ஒவ்வொரு தொழுகையினுடைய முன் சுன்னத்துகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் இங்கே சொல்லப்பட்ட இந்த 12 ரக்காத்துகளும் மிக வலியுறுத்தப்பட்ட ரக்காத்துகள். இதை தொழுது வந்தால் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீட்டை அல்லாஹ் உருவாக்குகிறான். எப்படிப்பட்ட வீடு? செங்கல் கருங்கற்களால் கட்டப்பட்ட வீடா,
முத்துக்களாலும் தங்க கட்டிகளாலும் வைடூரியங்களாலும் மரகதங்களாலும் உருவாக்கப்படுகின்ற வீடுகள், சொர்க்க வீடுகள். எனவே ஒரு நாளைக்கு யாரொருவர் இந்த 12 ரக்காத்துகளை தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை எழுப்புகிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செவிமடுத்த உடனேயே தாங்கள் மௌத்தாகின்ற வரைக்கும் இந்த சுன்னத்தை விடாமல் தொழுது வந்தார்கள் என்பதை அவங்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் எத்தனையோ மணித்தியாலங்கள் எங்களுடைய பெண்கள் எந்த பயன்பாடுகளும் இல்லாமல், எந்த நன்மைகளும் இல்லாமல் எத்தனை மணித்தியாலங்களை வீணாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஆன்மீகத்துக்கு வலு சேர்க்கின்ற இந்த நன்மையான காரியங்களில் அவர்கள் இந்த இபாதத்துகளை செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். ரசூல் அதை சொல்றாங்க. ஒருவர் நபிலான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் செய்து வருகின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கலாம். அல்லாஹ் ஒரு ஆளை நேசித்தால் அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் தொடும் கையாக, அவன் கேட்கும் காதாக அல்லாஹ் மாறிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற அர்த்தம். நாம் எதை பார்த்தாலும் அல்லாஹ் எங்களை நேசிச்சானண்டா நாம் எதை பார்த்தாலும் நன்மையான விஷயத்தை மாத்திரம்தான் பார்ப்போம். நாம் எதை கேட்டாலும் யார் நல்ல குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்போம். அந்தந்த பலாய் பம்புகளை பற்றி பேசுகின்ற இடத்துல அந்த அப்படியான மக்கள் இருக்க மாட்டார்கள். நாம் தொடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நன்மையான விஷயங்களாக இருக்கும். நான் நடக்கின்ற ஒவ்வொரு பாத எட்டுகளும் நன்மையை நோக்கியதாக இருக்குமே தவிர தீமைக்காக இருக்க மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் அந்த அடியாளை, அந்த அடியானை நேசித்து விட்டான். எனவே இந்த உபரியான வணக்கங்களின் மூலமாக இது போன்ற பல நன்மைகள் இருக்கின்றது. எனவேதான் ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பை கட்டி எழுப்புவதில் இது போன்ற இபாதத்துகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இபாதத்திலே நாம் மிக ஆர்வத்தோடு இருக்கின்ற நேரத்தில் நமது குடும்பத்திலே இறைவனுடைய பரக்கத், அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் நபி அவர்கள் ஒரு சிறந்த குடும்பம் உருவாகுவதற்கான அடையாளங்களை பெண்களிலே இருந்த ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, பெண்களில் நல்ல பெண் யார், சிறந்த பெண்மணி யார் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்றால் ஒரு கணவன் வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் அந்த கணவனை சந்தோஷப்படுத்துவதாக அந்த மனைவி இருப்பாள். இந்த ஹதீஸை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் பெண்களில் யார் நல்லவன்? நல்ல பியூட்டியாக நல்ல சோடிச்சுக்கு வர பெண்ணை நல்ல பெண் என்று இஸ்லாம் சொல்லுதா? அப்படி சொல்லல. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, நல்ல ஒரு மனைவியானவள் அந்த கணவன் வீட்டில் நுழைகின்ற போது மனைவிய முகத்தை பார்த்த மகிழ்ச்சி வரணும். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. ஏன்றா இந்த முகத்தை பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு பெண்களுடைய மனைமாற நிலைப்பாடு இருக்கிறது. கணவன் பல டென்ஷனோட வருவான். வீட்டுக்கு நுழைகின்ற போது தன் மனைவிய முகத்தை பார்த்தா எல்லா டென்ஷனும் மறந்துடணும். அந்த மனைவி அந்த அளவுக்கு அவனை மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவளாக, அவனுக்கு தேவையானதை தெரிந்து அதை பரிமாறக்கூடியவளாக இருக்க வேண்டும். கணவன் வருகிறார், மனைவி சீரியல் நாடகத்தில் கடும் சின்சியராக சீரியஸாக இருக்கிறார். இது ஒரு சிறந்த மனைவிக்கான அடையாளம் இல்லை. கணவன் வருகிறாள், மனைவி எந்த கவனிப்பும் இல்லாமல் இருக்கிறார். இது சிறந்த மனைவிக்குரிய அடையாளம் இல்லை. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல மனைவி யாரென்றா கணவன் வீட்டுக்குள் நுழைகின்ற போது அந்த கணவனை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவளாக மனைவி இருக்க வேண்டும். நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல அழகா சுத்தமாகி கணவன் பார்த்தோன்னே கணவனுக்கு ஆசை வரக்கூடிய மாதிரி ஒரு மனைவி வீட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பெண்கள்
வீட்டில் ஒரு விதமான குப்பையோடு இருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் அல்ல கல்யாண ஊடண்டா அவ்வளவு மினுக்கி நினைச்சுவாங்க, மிச்சம் அழகா போவாங்க. அப்போ ஒரு கணவனுக்கு சந்தேகம், இது நம்மட மனைவி தானா, இந்த அளவு இவ்வளவு நாளும் எங்கே இருந்த என்று அவன் ஆசைப்படக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிறார். எனவே ஒரு உண்மையான மனைவியானவள் இந்த அடிப்படையில் இருக்கணும். ரசூலோட காலத்தில் சஹாபாக்கள் பிரயாணங்கள் போவாங்க. போயிட்டு அவங்க சில நாட்களுக்கு பின்னால் வரக்குள்ள திடீரென்று வீட்டுக்கு வர மாட்டாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஏரியா பள்ளிக்கு தான் போவாங்க. போய் அங்கே தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை கண்டு கூப்பிட்டு நான் வந்துட்டேன் என் மனைவிட்ட சொல்லுங்க அம்மாங்க. ஏனண்டா கணவன் இல்லாத காலத்தில் மனைவி என்ன செய்வாங்கண்டா ஒரு அதாவது பெருசாக நல்ல உடுப்பு போட மாட்டாங்க, ஒரு வித்தியாசமாக ஒரு சாதாரணமாக இருந்து கொள்வாங்க. கணவன் வந்தால் நீட்டி அடிக்கணும். அப்போ உடனடியாக திடீரென்று அந்த கணவன்மார் வீட்டில் நுழையக்குள்ள மனைவிட கோலத்தை கண்டா மனசு வெறுத்து போயிடும். அதனால தான் அவங்க திடீரென்று வீட்டில் நுழையாமல் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலில் வந்து அந்த ஏரியாவில் உள்ள தன்னோட வீட்டுக்கு பதில் உள்ள சின்ன பொடியமார் வருவாங்க. அவங்கள கூப்பிட்டு நான் வந்துட்டேன் என்று மனைவிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே மனைவிமார் அணிந்திருக்கக்கூடிய அந்த பழைய ஆடையெல்லாம் கலட்டி தங்களை சுத்தமாக்கி நல்ல ஆடை உடுத்து நல்ல வாசனை திரவியங்கள்லாம் பூசி கணவனை வரவேற்கிற மாதிரி இருப்பார்கள். சஹாபாக்குடைய நடைமுறை. இப்போ மனைவியை கண்ட ஏதாவது டென்ஷன் பெறுமா, சந்தோஷம் பெறுமா இல்லையா? இப்போ இந்த நிலைமை பெரும்பாலான கணவன்மாருக்கு இல்லை, பாவம். எனவேதான் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அடிப்படையில் ஒரு குடும்பம் உருவாக்கப்பட வேண்டும். இதைத்தான் மார்க்க நமக்கு மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. அதே போன்றுதான் ஒரு சிறந்த மனைவியினுடைய அடையாளங்கள் இன்னும் ஒன்று, கணவன் வீட்டிலே இல்லாத நேரத்தில் கணவனுடைய பொருளாதாரம் சொத்துக்களை பாதுகாப்பவளாகவும் அவளுடைய கற்பை அவள் பாதுகாக்கக்கூடியவளாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மிக முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, அவனுடைய காசு பணங்களை சொத்துக்களை என்ன செய்யணும், சிறந்த முறையில் என்ன செய்யணும், அவர் பாதுகாக்க வேண்டும். ஊதாரித்தனமாக செலவிடக்கூடாது. இப்போதான் அவர் இல்லை இருக்கிறத நாம விரும்பிய மாதிரி எல்லாம் செலவு செய்யலாம் என்கின்ற நிலைமைக்கு ஒரு பெண்மணி வந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஒரு கணவனுடைய வருமானங்களை அறிந்து செலவு செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கணும். ஒரு நாளைக்கு கணவன் ஒரு 1000 ரூபா உழைக்கிறார் என்றா ஒரு மனைவியினுடைய பட்ஜெட்டில் 1500 ரூபாய்க்கு அவன் செலவு செய்தால் அந்த 500 ரூபாய்க்கு அவன் எங்கே போகிறான்? நாளாந்தம் இந்த கடன் பெருகி வேறு பிரச்சனையாகி பிற வட்டிக்கு பணம் எடுத்து அதை கட்ட முடியாமல் இனி கடைசியாக மனரீதியாக பாதிக்கப்பட்டு ஒன்று அவர் மனநோயாளியாக மாறுவார், அல்லது தற்கொலை செய்யும் நிலைமைக்கு ஆளாகி விடுவார், அல்லது ஊரை விட்டு வெளியே ஓடி விடுவார். கடனின் மூலமாக இது போன்ற பல அசம்பாவிதங்கள் சமுதாயத்தில் நடக்கிறதா இல்லையா? நடக்கிறது. அதனால் ஒரு கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவினங்களை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி சரியாக கையாளுவாளாக இருந்தால் உண்மையாக அது ஒரு சிறந்த மனைவியாக இருப்பாள். இந்த கணவன் இவ்வளவுதான் உழைச்சிட்டு வரார், அதுக்கு ஏற்ற வகையில் அந்த செலவுகளை வச்சுக்கொள்ளணும். பெரும்பாலான இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை பக்கத்தூட்டாக்களை பார்த்து நானும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவன் பெரிய ஜொப்பில் இருக்கிறான், லட்சக்கணக்கில் மாதாந்தம் உழைக்கிறான், அவன் மனைவிக்கு அவன் 10,000 15,000 ரூபாவில் கிட்டு வாங்கி கொடுக்கான். நம்மட கணவனுக்கு அப்படி வசதி இல்லை, நமக்கு 2,000 ரூபாயில் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை மனதார ஏற்று வாழுகின்ற பெண் தான் உண்மையான சிறந்த பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாமல் உங்களையெல்லாம் நான் ஏன் கல்யாணம் முடித்தேன், நீங்களாம் ஒரு ஆம்பளையா, பக்கத்து வீட்டில் பாருங்கள் எப்படி அந்த பெண்மணி இருக்கா, நான் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன் என்று கணவனை குத்தி பேசுவது நிச்சயம் அது ஒரு சிறந்த பெண்ணுக்குரிய அடையாளமாக ஒரு போதும் இருக்க மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான்
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது மிதமிஞ்சிய செலவுகள் அல்லது இஸ்ராஃப் என்று சொல்லப்படுகின்ற வீண்விரயமான செலவுகள், இவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வீண்விரயம் வந்துவிட்டால் அல்லாஹ் நமது பொருளாதாரத்தில் இருக்கின்ற பரக்கத்தை இல்லாமக்கி விட்டுருவான். கொஞ்ச நாளைக்கு அப்படிக்கு மரம் எல்லாம் பெய்த்திடும். அதனால வீண்விரயம் செய்வதை தவித்துக் கொள்ள வேண்டும். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்போ அந்த விஷயத்தில் பெண்கள் மனைவிமார் மிகவும் சிறந்த அடிப்படையில் அவற்றை அவர்கள் அணுகிக் கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் தங்களுடைய கற்புகளை பாதுகாக்கின்ற நிலைகளில் அவர்கள் மிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு ஆணுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? தான் இல்லாத நேரத்தில் அந்நிய ஆடவரோடு தன் மனைவி பேசிக்கொண்டிருப்பது எந்த ஆம்பளைக்கும் பிடிக்காது. அது அந்த கணவனுடைய கூட்டாளியாக இருந்தாலும் சரிதான். வீட்டுக்கு வரார், எங்க மாப்பிள்ளை, அவர் இல்லை, முடிச்சோணும், வாங்க இருங்க, நான் உங்களுக்கு தீ ஊதித்தாரன். இந்த சமாச்சாரங்கள் எந்த வீடுகளில் நடந்துவிடக்கூடாது. இதை மார்க்கம் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது. சில நேரங்கள் அது வித்தியாசமான வடிவங்களை தோற்றிவிட்டு விடலாம். பிழையான அணுமுறைக்கு அது காரணமாக அமைந்து விடலாம். செல்லுங்க திடீரென்று கணவன் இன்னொரு ஆடவரோட பேசுகிறத கண்டாரண்டா மனசில் ஒரு கீறல் வந்து விழும். மனைவியை பற்றி பிழையானது, ஆனால் வெளியே சொல்ல மாட்டான். எப்பயாவது பிரச்சனை வரக்குள்ள நீ அவனோட இப்படி கழிச்சுக்கிருந்தான் என்று அவனை தூக்கி போடுவான். நாம கற்பனையும் பண்ணியிருக்க மாட்டோம், பிழையாக அதை அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அப்படியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகின்ற அந்த நிலை உருவாகிவிடும். எனவே ஒரு ஆணுடைய உளவியல் நிலைகளை கவனித்து ஒரு பெண்மணி என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது. அந்நிய யாரோட நமக்கு என்ன தேவையில்லாத பேச்சு, ஃபோன் வருகிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், ஃபோனுடைய கலாச்சாரங்கள் உருவானதன் பின்னால நிறைய குடும்பங்களில் டிவோர்ஸ் நாளாந்தம் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு கணவனுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு, அந்த பெண்ணாரண்டா இன்னொருடைய மனைவியா இருப்பான். இப்போ யார் மீது குற்றம் இது? அதற்கு யார் இடம் கொடுக்கக்கூடியவர்கள்? தேவையற்ற மெசேஜ்கள் அதை அவர் அப்படியே போட்டு வச்சிருப்பார். ஒரு பெண் எப்பொழுதும் திடீரென்று எல்லாவற்றையும் நம்புகின்ற மனநிலையோடு உள்ளவள் தான் பெண்மணி. ஒரு ஆண் சில மாயாஜால வார்த்தைகளை சொன்னால் பெண் மயங்கி விடுவாள். உடனே கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்து விடுவார். அவன் அதை ஃபோனில் நினைச்சுவான், பதிவு செய்து வைத்திருப்பான். சில நேரங்களில் தன்னை நண்பனிடத்தில் அதை ஷேர் பண்ணுவான், அல்லது இந்த பெண்ணை வற்புறுத்துவான். பிழையான நடவடிக்கைக்கு அவன் அழைக்கக்கூடிய மிக மோசமான நிலைமைகள் உருவாகி பல குடும்பங்கள் நடுத்தரவிலே வந்திருக்கக்கூடிய நிலைகள் நாங்கள் பார்க்கலாம். நான் ஒரு கவுன்சிலர், இன்று எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் வருகின்றன. என் மனைவி இன்னொருட தொடர்பு, மனைவி வந்து சில என்ற கணவனுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு, அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நான் ஃபோன்லேருந்து எந்த ஃபோனுக்கு மாற்றி வச்சு என்னைக்கு பாருங்கண்டா தலை சுற்றக்கூடிய மாதிரி அந்த காட்சிகள் அமைந்திருக்கு. ஏன், எதற்காக? அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹ்விடத்திலே பதிவாகின்றன. நாளை மறுமையில் உலக மக்கள் மத்தியிலே வைத்து அல்லாஹ் ஒவ்வொருவரையும் விசாரித்து அவர் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் அல்லாஹ் உலக திரையில் போட்டு விசாரித்து விடுவானாக இருந்தால் எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக வந்துவிடும். அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகம் அழிகின்ற வரைக்கும் இந்த பூமியிலே பிறந்து மௌத்தான எல்லா மக்களும் மஹ்ஷர் மைதானத்திலே நிற்பார்கள். அப்படியே லைனா நிற்பாங்க. முதலாவது வரியில் நிற்கிறவர், அவருக்கு ஒரு ஆள் அல்லாஹ் எல்லா மக்கள் மத்தியிலும் தான் விசாரிப்பாங்க. தனியே விசாரிக்கல அல்லாஹ். ஒரு ஆளை கூட்டி விசாரிக்கொள்ள உலகத்தில் உள்ள எல்லாரும் நிற்பாங்க. நம்மளோட கணவன் நிற்பான், நம்மளோட சகோதரர் நிற்பாங்க, நம்மளோட பறிப்பாங்க, உம்மா உறவு சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கு. நபிமார்கள் நிற்பாங்க, மலக்குமார்கள் நிற்பாங்க, எல்லாரும் நிற்கக்குள்ளதான் அல்லாஹ் விசாரித்தால் முதல் வரியில் உள்ளவருக்கு எப்படி அந்த விசாரணை மிக தெளிவாக கேட்குமோ அதே போன்றுதான் கடைசியிலே உள்ள அந்த வரியில் உள்ளவரையும் கேட்கும். அப்போ கோடிக்கணக்கான மக்கள் அந்த மஹ்ஷர்ல நிற்கின்ற போது அல்லாஹ் ஒவ்வொருவரையும் விசாரிக்கின்ற போது அந்த விசாரணை எல்லாருக்கும் தெரிய வரும். யோசிச்சு பாருங்க, மனிதன் மறைமுகமாக சில எத்தனையோ தப்புகள் பகிரங்கப்படுத்தப்பட்டுவிடும். சில மக்கள் அல்லாஹ்
அவனுடைய கருணையின் மூலமாக மறைத்து விசாரிப்பான், அது வேற விஷயம். ஆனால் கணிசமான மக்களுடைய விசாரணை எல்லாம் வெளிப்படையாகவே அமைந்துவிடும். அதனால் தான் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெண்மணி தன் கற்பை எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் கடுமையாக நமக்கு வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, குர்ஆனிலே அல்லாஹ் ஃபல்ஹாஃபிலாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில்கைப், ஹாஃபிலாத் பாதுகாக்கக்கூடிய பெண்கள் என்று ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். கணவன் இல்லாத நேரத்தில் அவங்க தங்களை பாதுகாப்பது போல கணவனுடைய குறைகளை வெளியே செல்லித் திரியக்கூடியவளாக ஒரு பெண்மணி இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் ஆண்களிடத்தில் பேசக்கொள்ள அவங்களோட சைட்டில் உள்ள விஷயத்தை பேசுவோம், பெண்களோட பேசக்கொள்ள நம்மளோட சைட்டில் என்ன குறை இருக்கு அவற்றை நாங்கள் பேசி அதன் மூலமாக எங்களில் ஒரு நல்ல மாற்றம் பெற வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்படி என்றால் ஆண்கள் கணவன் மாதிரி எந்த தப்பும் செய்கிறல்ல, பெண்கள் தான் இது போன்ற குறைகள் செய்கிறாங்கன்ற அர்த்தம் அல்ல. ஆறு இடத்துல என்ன பேசணுமோ அந்த விஷயத்தை நாம் பேசுகிறோம். அதனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும், கணவனுடைய குறைகளை வெளியே சொல்லி தெரியக்கூடாது. ஆனால் பெரும்பாலான பெண்களுடைய நாவுகளை என்ன செய்ய பூட்டு போட இயலாது. அது அவங்களுடைய பலவீனம். அது மார்க்கம் அவற்றை தடை செய்து இருக்கிறார். எப்பொழுதும் எந்த மனிதனும் பூரணமான மனுஷன் இல்லை, கணவனிடத்தில் சில குறைபாடு இருக்கும். அதை இன்னொரு இடத்தில் நாம் சொல்லுகின்ற போதோ அதை இஸ்லாமிய மார்க்கம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ்வுடைய இது கடுமையாக கண்டிக்கிறார்கள். எந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணும் தன் கணவனுடைய குறைகளையோ அல்லது ரகசியமாக மறைக்க வேண்டிய விஷயங்களையோ வெளிப்படையிலே அவள் சொல்லுவாளாக இருந்தால் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய பார்வையில் கடுமையான தண்டனைக்கு உரித்தாகின்ற பெண்ணாக அவள் மாறிவிடுகிறாள். அதனால் கணவனோடு வாழுகின்ற காலத்தில் எப்படி நாம் கற்பை எப்படி அவன் இல்லாத கட்டத்தில் பாதுகாப்போமோ அதே போல அந்த கணவனுடைய குறைகளை, அதே போன்று அவனில் இருக்கக்கூடிய மைனஸான பகுதிகளை நாங்கள் இன்னொரு மூன்றாம் நபரிடத்தில் சொல்லி அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இதை கொடுத்து விடக்கூடாது. நாளைக்கு அந்த கணவனோட அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி ரெண்டு பேரும் சந்தோஷமாக நடந்து வருவதை பார்க்கக்குள்ள நாம் எந்த கணவன் குறையை சொன்னோம் அவள் பார்க்கக்குள்ள என்ன செய்வாள், இவ்வளவு குறையோடு இருக்கிற ஆளோட இவன் என்ன செய்கிறாள் சந்தோஷம் கொண்டு நடிக்காண்டு அவள் பிழையாக நினைக்கின்ற ஒரு நிலையை நாம் என்ன செய்வோம், தோற்றுவித்து விடுகிறோம். அதனால் குடும்ப ரீதியான ரகசியங்களை எல்லாம் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற நிலைகளை விட்டு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போமாக இருந்தால் ஒரு சிறந்த குடும்ப கட்டமைப்பை நாங்கள் நிச்சயம் உருவாக்கி கொள்ளலாம். இதே போலதான் மனைவியானவள் தன் கணவனுக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான விடயத்துக்கு கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். சில வீடுகளில் பெரியாள் மனைவி தான், கணவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மனைவி முறைச்சி பார்த்தா சரி அவர் சரணடைந்து விடுவார். அப்படி விடக்கூடாது. சில இடங்களில் கணவன்மார் மனைவிகளை அடிமைகளாக போன்று நடத்துகின்ற இடங்களும் உள்ளன. அப்படியும் இருந்துவிடக்கூடாது. கணவன் மனைவி தங்களுக்கு இடையில் சில முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை மஷூரா பண்ணி முடிவெடுத்து கொள்ள வேண்டும். தனிமையாக எடுக்கப்படுகின்ற முடிவுகளில் சில நேரம் பாரிய விளைவு விவாகரத்தை நோக்கி அவர்களை நகர்த்தலாம். அதனால ஒரு மனைவியானவள் நல்ல விடயங்களில் கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் மிக கடுமையாக வலியுறுத்தி பேசி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் எந்த அளவு சொல்றாங்க தெரியுமா, உலகத்திலே
ஒருவருக்கு ஒருவர் விழுந்து சுஜூது செய்யக்கூடிய நிலையை அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்கிறார். இப்போ சஹாபாக்கள் சில ஆக்கள் யமன் நாட்டுக்கு போகிறாங்க. யமன் நாட்டுக்கு போன நேரத்தில் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அந்த நாட்டு தலைவருக்கு சுஜூது செய்கிறாங்க. அவங்களுக்கு அது புதிய ஆச்சரியமான அனுபவமாக இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யமன் நாட்டுக்கு போனோம், மக்கள் பெரும் அவங்களோட தலைவர்களை சுஜூது செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உலகத்தில் யார காலிலையும் யாரும் விழுந்து சுஜூது செய்வதற்கு அனுமதி இல்லை. அப்படி ஒரு அனுமதி இருந்திருந்தால் ஒரு கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் ஒரு மனைவியை ஏவியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவு கணவன்மாருடைய முக்கியத்துவம், அவர்களுக்கு மனைவிமார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை கடுமையாக மார்க்கம் வலியுறுத்தி பேசியிருக்கிறது. அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்மணி சொர்க்கத்தில் எந்த வாசலால் நுழைய வேண்டும் என்று விரும்பினால் அந்த வாசலால் நுழையலாம். ஆனால் அதற்கென்று சில விடயங்களை அந்த பெண்மணி செய்யணும். ஐவேளை தொழுதோ, ரமலானுடைய நோன்பை அந்த பெண்மணி நோற்று தன் கணவனுக்கு அந்த பெண்மணி கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அல்லாஹ் மறுமையில் அந்த பெண்ணை எழுப்பி சொர்க்கத்தினுடைய வாசல்களில் நீ விரும்பிய வாசலால் சொர்க்கத்துக்கு நுழையுமான்னு அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு ஆசையூட்டக்கூடிய அற்புதமான ஹதீஸ் இது. சொர்க்கத்தின் வாசலில் நாம் விரும்பிய வாசலால் மகிழ்ச்சியோடு நுழைகின்ற அமலாக இஸ்லாத்திலே ஒரு பெண்மணி தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுதல் என்ற அம்சம் இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்போ மார்க்கம் இது போன்ற விஷயங்களில் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கிறது. சில நேரங்களில் மனைவிமார் பிழையான அணுகுமுறையின் மூலமாக கணவனுக்கு கட்டுப்படாமல் நியாயமாக சொல்லப்படுகின்ற கருத்துகளுக்கு மாற்றமாக பேசி மனங்களை உடைப்பதன் மூலமாக அங்கே விவாகரத்துக்கள் நிறைய சமுதாயத்தில் ஏற்படுகிறது. இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்லுதோ, ஒரு நாளைக்கு நமது நாட்டில் 400 விவாகரத்துக்கான விண்ணப்பங்கள் முன்வைக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு. எவ்வளவு வேகமாக கல்யாணம் நடக்குது, எவ்வளவு வேகமாக டிவோர்ஸ் ஆகுது நம்ம சமூகத்தில் பார்க்குறோம். மெச்சுவேட் ஆகாத நிலை, ஒரு பெண் பிள்ளை பருவதை அடைந்தவுடன் அந்த பெண் பிள்ளை கல்யாணம் முடித்து கொடுப்பதை அந்த பேரண்ட்ஸ் நினைக்கிட்டு விடக்கூடாது. ஒரு பெண் தன் உடலால் அவள் தகுதியானவளாக மாறும், அதே போல் அவள் மனசாலும் அவள் தகுதியானவளாக மாற வேண்டும். ஒரு குடும்பத்தை முறையாக கட்டி காக்கக்கூடிய அந்த தகமையும் ஆளுமையும் அந்த பிள்ளைக்கு வரணும். நம்மகிட்ட எவ்வளவோ குடும்ப பிரச்சனை வருது. ஒரு மனைவியை தேவையில்லைன்னு சொல்கிறான். ஏன்னாப்பா என்ன நடந்த, அவளுக்கு டீ ஊற்ற தெரியா என்பது அவளை விவாதிப்பதற்கு ஒரு காரணியாக வருகிறது. சமைக்க தெரியா, நாம் வந்தவுடனே டீ போட்டு தாரல, அதனால அவ எனக்கு தேவையில்லை. இப்படியான அம்சங்களினால் விவாகரத்துக்கள் நாளாந்தம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. விவாகரத்து ஏன் நடக்கிறது? திருமணம் என்பது அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு நடைமுறையாகும். அதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன. அந்த திருமணம் எந்த காரணங்களும் இல்லாமல் வெறுமனே உலக விடயங்களை மையமாக கொண்டு அப்படியான திருமணங்கள் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு அதிகமாக பெண்கள் காரணியாக இருக்கிறாங்க. முதலாவது, இந்த மார்க்கத்தை பற்றிய முறையான தெளிவந்த பெண்களுக்கு இல்லை. கணவனோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அதை ஒரு பெண்மணி எப்படி அறிந்து அதுக்கு ஏற்றது போன்று தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
கணவனும் அப்படித்தான். ஒரு மனைவியினுடைய மனநிலை அறிந்து அந்த மனைவியோடு அவருடைய வாழ்க்கையை அவர் தொடங்க வேண்டும். கணவன் என்னத்தை பேசினா அவர் சந்தோஷப்படுவார். கணவன் என்னத்தை கொடுத்து அவருக்கு சந்தோஷம் பெறும். என்ன உணவில் அவருக்கு அதிகமான விருப்பம் இருக்குது. இதெல்லாம் ஒரு மனைவி தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். இப்போ நான் சில நேரம் உங்கள்கிட்ட கேள்வியோட நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்க. 40 வயசு 50 வயசாக்கள் நாம் இருக்கிறோம். உங்களோட கணவனுக்கு விருப்பமான உணவு எதுன்னு கேட்டால் இப்போ யோசிப்பேன், தெரியாது. கணவனுக்கு விருப்பமான கலர் என்ன தெரியாது. உங்களில் கணவனுக்கு என்ன விருப்பம், நம்மள என்ன விருப்பம் இப்போ யோசிப்பேன், நிறைய தெரியாது. அப்போ குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது இப்படி யோசிச்சு பார்க்கறது இல்லை. சிறந்த புரிந்துணர்வு கட்டாயம் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கணும். இந்த கணவனுக்கு என்ன தேவை, அவர் என்னரம் எப்படி இருப்பார், மூட்டை எப்படி இருக்கும், அவர்கிட்ட எப்படி பேசணுங்கிறத ஒரு மனைவி சாமர்த்தியமான முறையில் அதை கையாளணும். இது போன்றுதான் கணவன். இந்த புரிந்துணர்வு இல்லைன்றிருந்தா பிரச்சனை ஆகிவிடும். குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும். சின்ன சின்ன காரணங்கள் அது தலாக்கை நோக்கி நகரக்கூடியதாக அது மாறிவிடும். எனவே மார்க்கம் என்ன சொல்லுகிறது, ஒரு கணவனை எப்படி நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, அவனை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் ஒரு பெண்மணி மார்க்க ரீதியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி ஈடுபடுவது கூட இபாதத் என்று மார்க்கம் சொல்லுகிறார். அது ஒரு இபாதத். வெறுமனே ஆசைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வல்ல அது. அல்லாஹ்வுக்கு இபாதத் என்று சொல்லுகிறான். அந்த நிகழ்வுக்கு அல்லாஹ் கூலியை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ அவங்களுக்கிடையே எவ்வளவு அந்யுன்யமான உறவு இருக்க வேண்டும். விட்டு கொடுப்பு, வெளிப்படையாக பேசுதல், உள்ளொன்று புறமொன்று பேசாத நிலைகள் அவர்களுக்கிடையில் அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில், இந்த சீரியல் நாடகங்களில், சினிமாக்களில் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து ஒரு பெண்மணி என்ன செய்ய முடியாது, வாழ இயலாது. அது பொய்யுலகம். நிறைய சினிமா நடிகமாரை பாருங்க, எல்லாருக்கும் வாழ்க்கை டிவோர்ஸ் ஆகி வேற வேற லிங்கோட தான் பெரும்பாலான நாட்கள் இருப்பாங்க. இவங்க சமூக சீர்திருத்தவாதிகள் அல்ல. அவர்களை பார்த்து நமது சமூகம் ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டிய எந்த விதமான தேவையும் கிடையாது. நமக்கு முன்னுதாரணம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு முன்னுதாரணம் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நமக்கு முன்னுதாரணம் யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களிடத்திலிருந்து தான் நாங்கள் வாழ்க்கையினுடைய அந்த கட்டமைப்பை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட அந்நிய கலாச்சாரத்தினுடைய தாக்கங்களோட நாங்கள் ஒரு போதும் இஸ்லாமிய குடும்ப அமைப்பை கட்டியெழுப்ப முடியாது. எங்களுக்குள் சிறந்த மாற்றங்கள் உருவாக வேண்டும். இந்த மாற்றங்களின் மூலம்தான் சமுதாயத்தில் விவாகரத்துகளை இல்லாமல் ஆக்கலாம். விவாகரத்துக்கு இன்னும் முக்கியமான ஒரு காரணம் சொல்லுவாங்க, 3ஆம் நபருடைய தலையீடு. இப்போ சில நேரங்களில் சில வீடுகளில் விவாகரத்து வருது, அதை ஆழமாக ஆய்வு செஞ்சு பார்த்தா மாமியார் இருப்பான். சில நேரம் அந்த சின்னஞ்சிறுக்குள்ள சில பிரச்சனை வரும், பராமரிக்க மாட்டார். அதுக்குள்ள உம்மா மூக்க நுழைக்க கூடாது, கணவனுடைய தாய் மூக்க நுழைக்க கூடாது. அப்படி நுழைத்த அந்த சின்ன விஷயத்தை பூதாகரமாக்கி பெருசாக்கி கடைசியாக பிரித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமையில் அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். இபிலிஸுக்கு தான் விருப்பம். இபிலிஸுடைய மீட்டிங் எங்கே நடக்கும்? எங்கே நடக்கும்? இபிலிஸு மீட்டிங் போடுறேன். எங்கே நடக்கும் அந்த மீட்டிங்? கடலில் நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இபிலிஸுங்கிறது ஷைத்தாண்ட பாப்பா, தலைவர். அவர் தான். அவர் என்ன செய்வார்னா, கடலில் மீட்டிங் கொண்டு நடக்கும். அவனுக்குரிய சிம்மாசனம் போடப்படும். இபிலிஸ் வந்து உட்காருவான். தன்னுடைய ஷைத்தான் அந்த பட்டாளத்தை கூப்பிட்டு, உலகத்தில் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, மக்களை வழிகெடுத்து போட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டுருவான். இவங்க போவாங்க, போய் என்ன செய்வாங்க, வழிகெடுப்பாங்க. என்ன, 2 நண்பர்களை பிரித்து போட்டு வந்திருப்பாங்க.
ஒருத்தன் அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கும் பெரிய பிரச்சனை உருவாகி போட்டு வந்திருப்பான். அதே போன்று இப்படி நிறைய வட்டி எடுக்கிற இப்படியான பல பாதகமான விளைவுகளை தூண்டி செஞ்சு போட்டு வந்துடுவான். ஒவ்வொரு ஷைத்தானும் அந்த இபிலிஸ் தலைவரிடத்தில் தாங்கள் செய்து அந்த வேலைகளை சொல்லி காட்டுவாங்க. நான் 2 பேரை சண்டை பிடிச்சி ஒருத்தர் மற்றவரை அடித்து கொலை செய்கிற அளவுக்கு நான் நினைஞ்சேன், அவங்களுக்கு இடையில் இந்த உணர்வை ஏற்படுத்தினு சொல்லுவான். அப்போ ஷைத்தான் இந்த இபிலிஸ் சொல்லுவான், இதெல்லாம் பெரிய மேட்டரில் நீ ஒவ்வொரு சொல்லிடுவாங்க. கடைசியாக அந்த ஷைத்தான்லே ஆக மோசமான இழிவான ஷைத்தான் இருக்காங்க. அவன் சொல்லுவான், கணவனும் மனைவி நல்லா மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருந்தாங்க, 2 பேருக்கு இடையே ஒரு சந்தேகத்தை போட்டேன், கடைசியாக அதை ஊதி பெருப்பிச்சேன், இப்போ கடைசியாக ஒருவர் அடித்து கடைசியாக இப்போ இருவருக்கு இடையிலும் தலாக்கு ஏற்பட்டு இப்போ அந்த வாழ்க்கை பிரிந்து விட்டது என்று சொல்லுவான். உடனே அந்த இபிலிஸ் சொல்லுவானாம், நீதான் உருப்படியான ஒரு வேலையை செஞ்சு விட்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லுவானாம். இப்போ பாருங்க, இபிலிஸினுடைய ஷைத்தானுடைய தூண்டுதலினால் கொலை நடந்தால் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற உறவை பிரிப்பது என்பது ஷைத்தானுக்கு இபிலிஸுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாறி விடுகின்றது என்றால் யோசிச்சு பாருங்க, இந்த உறவை அல்லாஹ் எந்த இடத்துல வைத்து பார்க்கிறான். அப்போ எங்களுக்குள்ள இஸ்லாமிய பெண்களுக்குள்ள நல்ல ஒரு குடும்பத்தை கட்டியமைக்கக்கூடிய நல்ல ஆளுமையும் இஸ்லாமிய அறிவும் தேவை. இஸ்லாமிய அறிவு இல்லை என்றிருந்தால் எல்லாம் ஃபெயிலியராக போயிட்டு. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், கணவனை கட்டுப்பட்டு நடக்கணும் என்கிற விஷயம் இல்லை. மாறி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய திரு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? தொலை சொன்ன யாரு? நோன்பு பிடிக்க சொன்ன யாரு? ஜக்காத்து கொடுக்க சொன்ன யாரு? ஹஜ் செய்ய சொன்ன யாரு? எல்லாம் அல்லாஹ் தானே. அதே ரப்புல் ஆலமீன் கணவனுக்கும் கட்டுப்பட்டு வாழு என்று சொல்லுகிறான். அதை நாம் எடுக்கிறோம், இதை விடுகிறோம் என்றால் நாம் விரும்பியத்தை எடுக்கிறோம், விரும்பியத்தை விட்டால் அது நிச்சயமாக அல்லாஹ் அவற்றை அங்கீகரிக்க மாட்டான். அப்போ அதனால் வாழ்க்கையில் தலாக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை முழுமையாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை கேட்டால் சரி, நல்ல ஒரு மாப்பிள்ளைண்டா அந்த அந்த மாப்பிள்ளோட உம்மாக்காருக்கு நினைஞ்சிடும், தகவல் பேய்த்திடும். அதுக்கண்டு மெனக்கெட்டு நடந்து போய் அந்த பெண்ணை பற்றி பிழையான மெசேஜ்களை சொல்லி அந்த வாழ்க்கையை அப்படியே இல்லாமலாக்குன்ற பல விஷயங்களை பல பெண்கள் சமுதாயத்தில் செய்து வராங்க. நான் சொல்கிற அனைத்தும் சமூக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு வாழ்க்கையை உழைத்த மிக பெரும் குற்றவாளியாக நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை அந்த தலைப்பு கீழே அல்லாஹ் எழுப்புவான். நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை கெடுத்து போட்டு வந்துட்டே அப்படியே நாட்கள் தனியே வைக்கப்படுவாங்க. தொழுதவன் வேற, தொழாதவன் வேற, நோம்பு பிடிச்ச ஆக்கள் வேற, நோம்பு பிடிக்காத ஆக்கள் வேற. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் அல்லாஹ் பிரித்து தான் பார்ப்பான். ஒவ்வொரு ஆள் செஞ்ச பாவங்களும் தனித்தனியே பிரிக்கப்பட்டு தனித்தனி விசாரணைகள் நடத்தப்படும். எப்படி தப்புற? எங்கே போய் தப்புற? கபருக்குள்ளே போய் நிம்மதியாக இருக்கணுமே. அதனால் நேர்மையான அடிப்படை நாம் வாழ வேண்டும். எந்த சமுதாயத்திடத்தில் இது போன்ற விடயங்களில் நல்ல விழிப்புணர்வு இல்லையா, அந்த சமுதாயம் நிச்சயம் கெட்டுப்போய் விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதிலே முக்கியமான இன்னும் ஒன்றுதான் குழந்தை வளர்ப்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த குழந்தை வளர்ப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த யோசிச்சு பாருங்க, பிள்ளை அல்லாஹ் நமக்கு தந்த பெரிய நியமத்தா இல்லையா? ஒரு தாய்க்கு கணவனோட வாழுகின்ற காலத்தில் அந்த கணவன் மீதிக்கக்கூடிய அன்பு ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த அன்பு கூடுதல் எங்கே மாறுது? பிள்ளைகிட்ட வருது. அது இயல்பு. இந்த பிள்ளை ஜெயிலில் கிடப்பதற்கு யாரும் விரும்புவோமா? யாராவது நம்மளோட பிள்ளைக்கு சின்ன படத்தில் அடித்தா என்ன செய்வோம்? கம்பெடுத்து போவோமா இல்லையா? பொல்லெடுப்போமா இல்லையா? இந்த பிள்ளைக்கு நீ எப்படி அடிப்பாய், உன்னோட பிள்ளை எப்படி அடிக்கும், பிரச்சனைப்படுவோமா இல்லையா? சில குடும்பங்களில் பிள்ளை வளர்ப்பிலே ஏற்படுகின்ற பிழையான அணுகுமுறை மூலமாக இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி
போதை வஸ்துக்கு அடிமையாக விசாரிக்கமா இல்லையா? எப்பயாவது எந்த தாயாவது தண்ட பிள்ளைய ஏன் நீ பள்ளி வாசலுக்கு போல, ஏன் தொழல்ல என்று ஏசி இருக்கிறோமா? அடிச்சிருக்கிறோமா? ஏன்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் விளங்கல்ல. இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்க உங்களோட இடத்துல. உங்களோட வீட்டில் ஒரு அறைக்குள்ள திடீர்னு நெருப்பு பிடிச்சிச்சு. நம்மளோட புள்ள ரெண்டாவதுக்குள்ளாம் படுக்குது, நெருப்பு புல்லா பிடிச்சிச்சு. இப்போ என்ன செய்வீங்க சொல்லுங்க? என்ன செய்வீங்க? புள்ள நெருப்பு பார்த்துட்டு புள்ள என்ன செய்யுது? அந்த நெருப்புக்குள்ள நடுவில் இருக்குது, அந்த ரூம் புல்லா நெருப்பு. நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு தாய் புள்ள பற்றி போட்டும் பிரச்சனை இல்லை, அந்த நெருப்புக்குள்ள போய் விளையாடி இருப்போமா? நாம பற்றினாலும் பிரச்சனை இல்லை, கொண்டு உளுந்து என்ன செய்வோம்? பிள்ளையை காப்பாற்ற முனைவோம். அதுதானே, அதான் தாய் பாசம். மறுமை நாளையில் நம்மட கண்ணுக்கு முன்னால் நம்மட பிள்ளையை நாங்கள் ஒழுங்காக வளர்க்காததுனால அல்லாஹ் நரக நெருப்பில் போட்டு வேக வைப்பானா இல்லையா? சுடுவானா இல்லையா? அந்த புள்ள பற்றி கொண்டிருக்குமா இல்லையா? இந்த வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை இல்லையா? அப்போ என்ன செய்வீங்க? நேரத்தில் விழுவீங்களா? பிள்ளைகளா? அப்போ அந்த பிள்ளை எங்கட கண்ணுக்கு முன்னால் நாளை மறுவே நரகத்தில் விழுவது நமக்கு எப்படி வெறுப்பாக இருக்குமோ அதே போல தான் உலகத்தில் நம்மட பிள்ளையை முறையாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு அறிஞரிடத்தை கேட்குறாங்க, சாலிகான புள்ளண்டா யாரு? ஒரு தாய் மௌத்தானா, ஒரு தந்தை மௌத்தானா 3 நன்மை போய் சேருமா? என்ன நன்மை அது? நிலையான தர்மம். நான் பள்ளி வாசலை கட்டி கொடுத்துருந்தா, அல்லது ஏழைகளுக்கு ஒரு கிணறு கட்டி கொடுத்துருந்தா, வீடு கட்டி கொடுத்துருந்தா, ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருந்தா, நிலையான தர்மம் தானே இது. நம்ம கபருக்குள்ள இருக்கும் காலம் மஹ்ஷர் வரும் வரைக்கும் அந்த மக்களில் பயனடையும் காலமெல்லாம் நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும். இரண்டாவது என்ன? நான் கற்றுக் கொடுத்த அறிவு. எப்பயாவது இங்கே உள்ள ஆகிட்ட நான் கேட்குறேன், உங்களை மூலமாக ஒருத்தர் தொழுகிறாங்களா? பக்கத்து வீட்டு பொம்பளை தொழுகிறல்ல, அந்த பொம்பளையை நீங்கள் தொழுங்கன்னு நாம் சொல்லியிருப்போமா? நோம்பு பிடிக்காத பெண்மாணி நோம்பு பிடிங்கன்னு சொல்லியிருப்போமா? நம்மளால் அவங்க ஏதாவது கல்வி ரீதியாக பயனடைஞ்சிருக்கிறாங்களா? நாம் சொல்கிறல்ல. அது என்ன நன்மை தெரியுமா? இப்போ என்னுடைய முன்வீட்டுக்கார ஒருத்தர், அவரை தொழுகிறல்ல, நான் சொல்கிறேன் நீங்கள் தொழுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான்னு சொல்கிறேன். அவர் தொழுகிறார், நான் சொன்னதுக்கு பின்னால் 50 வருஷம் தொழுகிறார்டா, அவருக்கு 50 வருஷம் தொழுத என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை எந்த குறைவும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் அந்த நன்மையை எழுதுகிறார். எவ்வளவு நன்மை நாம் மிஸ் பண்ணியிருப்போம் வாழ்க்கையில். ஒரு பொம்பளை போய் தான் சொல்கிறேன், என்ன எடுத்தாலும் பொய் தான், நமக்கு அழகாக தெரியுது. அந்த பெண்ணை தனிமையில் அணுகி, பொய் சொல்லாதீங்க, மார்க்கத்தில் பொய் சொன்னால் இன்னென்ன தண்டனை இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் என்று சொல்லி அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி தெரிந்திருந்தால் அவளை திருத்தி நன்மை எங்கே வந்து கிடைக்கும்? தொடரும். எனவே இந்த பயனுள்ள அறிவுறுத்தலுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துமா இருந்தால் அவங்க அதை பின்பற்றும் காலமெல்லாம் அந்த நன்மைன்னு செய்யும் நமக்கு வந்து சேரும். தீமையும் அப்படித்தான். உலகத்தில் முதல் கொலை 6 செஞ்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள். ஒருத்தர் கொலை செய்தார். உலகத்தில் யாரெல்லாம் கொலையை செய்கிறாரோ அந்த கொலையினுடைய ஒரு பகுதி அப்படியோ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மக்களுக்கும் போய் சேருது. ஏன் சேருது? அந்த கெட்ட நடைமுறை உலகத்தில் உருவாக்கினார்கள் அவர்கள் தான். இப்போ நம்ம எங்களின் மூலமாக ஒருத்தர் தீமையை என்ன செய்கிறார் என்றால் அந்த தீமைக்கு நாம தான் காரணம் என்றால் அந்த தீமையை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள்? அவங்களுடைய தீமைகள் எல்லாம் அதை உருவாக்கின ஆளுக்கு போய் சேரும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். 3வது அந்த ஹதீஸில் அவ்வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய தாய்க்காக துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளை. சாலியான பிள்ளைன்னு யார் தெரியுமா? நமக்கு சோறுதார பிள்ளை, நம்மளை நல்ல கவனிக்கிற பிள்ளை,
இது சாலிகான புள்ள தான். இதை ரசூலுல்லாஹ் இங்கே சொல்லல. சாலிகான புள்ளண்டா நாம மௌத்தானதுக்கு பின்னால எங்களை நினைச்சு நமக்காக துஆ செய்கிறானே அந்த புள்ள தான் சாலிகான புள்ள. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. எத்தனை தாய்மார் தண்ட பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக வளர்த்து தண்ட தாய்க்கு கடைசி வரைக்கும் ஒவ்வொரு சுஜூதிலும் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து, யா அல்லாஹ், சின்ன பராயத்தில் என்னுடைய தாயின் தந்தை என்னை இப்படி வளர்த்தாங்க, அதனால் யா அல்லாஹ் அவளுக்கு நீ ரஹ்மத் செய், அவனுடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடு, அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமான ஒரு சிறந்த சொர்க்கத்தின் பூங்காவாக நீ ஆக்கு என்று எத்தனை பிள்ளைகள் நம்மளோட தாய்க்கு தந்தைக்கு துவா செஞ்சீங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்களோட தாய்க்கு தந்தைக்கு நீ துவா செய்கிறீங்களா? நீங்கள் செய்யலண்டா உங்களோட உள்ள நிச்சயம் அவங்களும் செய்ய மாட்டான். எங்களை எத்தனை பேருடைய தாய் தந்தை மௌத்தாயிருப்பாங்க. நாம் எத்தனை பேர் தன்னை தாய்க்கு தந்தைக்கு துவா செய்கிறோம்? எத்தனை பேர் தொழுதம் துவாவை செய்கிறோம்? நாம நம்மளோட தாய் தந்தைக்கு செஞ்சால் நம்மட மௌத்துக்கு பின்னால நம்மட பிள்ளைகள் நமக்காக துவா செய்யும். இதுதான் நடைமுறை. இதை நாங்கள் எங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தாய்மார் விடுகின்ற முக்கியமான தவறுகளில் ஒன்றோ பிள்ளைகளுக்கு திட்டுதல் பெண்களுடைய சுபாவத்தில் உண்டு. சும்மா நித்திர கால நிலையில் உளுந்து போட்டு கங்கட்டு போன நிலை அடிச்சுட்டு சொல்கிறோம். நிலை ஓடி வந்து அடிச்சிச்சான், நாம தான் கொண்டு அதில் உளுந்தோம். கோழி நெல்லை திங்கும், கோழியை திட்டுறோமா இல்லையா? பிடி விழுந்த கோழி நெல்லை தின்னு போயிட்டு. இது பெண்களுடைய ஒரு சுபாவம். சில நேரங்களில் பாருங்க, சில பெண்கள் பிள்ளைகளை திட்டக்குள்ள கடுமையான ஹார்டான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவாங்க. கங்கட்டு போவா என்று திட்டுவாங்க, இடி உளுந்துருவா என்று திட்டுவாங்க. இந்த ரெண்டையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபம், கண் கெட்டு போவாய். தன்னை பெத்த பிள்ளைக்கு 2 கண்ணும் கெட்டா அந்த தாய் சந்தோஷப்படுவாவா? இப்படி திட்டலாமா? இடி உழுறாண்டா வானம் இடி என்ன முழங்க கொள்ளோட தலையில் ஒன்று வந்து நீ மௌத்தாகும். இதான் அந்த பிள்ளையை திட்டுற முறை. இப்படி திட்டலாமா? ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் ஒரு நேரம் இருக்குது. துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அது. அது எந்த நேரம் என்று தெரியாத மறைமுகமாக இருக்குது. சவுதி அரேபியாவில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துட்டு. என்ன நிகழ்வுண்டா, ஒரு தாய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வந்து என்ன செய்றா, வீட்டுக்குள்ளே நம்ம சமைக்க போய் போட்டு புள்ள பசிச்சுக்கிறதன்னொடனே ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை கொடுத்து போட்டு இதை சாப்பிடுமாக ரெண்டு உடனே கிச்சனில் போய் தாய் சமைக்கிறான். சின்ன பிள்ளை பிஸ்கட் எப்படி சாப்பிடும்? அவன் பிப்பான், உடப்பான், தூள் எல்லாமே என்ன செய்யும், கிடக்கும். இப்படி தான் சாப்பிடும் பிள்ளை. சின்ன பிள்ளை அப்படி சாப்பிடாட்டி பிள்ளைக்கு பிரச்சனை. சின்ன பிள்ளை அப்படித்தான். இப்படியான இடங்களை என்ன செய்யும், நம்ம அழகாக நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்படியே கலர் சோக்கை கொண்டு வந்து ஆனாவை குறுக்கால் ஓடி விடுவான். நாம் திட்டுவோமா இல்லையா, அடிப்பமாக இல்லையா, அந்த புள்ள எழுதணும். அதான் சைக்காலஜி, அது புள்ளோட சுபாவம். அப்படிதான் புள்ள இருக்கும். அப்படியே உண்டு மழுகாம சும்மா உட்கார்ந்துக்கு இருக்கிற இடத்த இருக்கிற உடம்பு எப்படியான புள்ள, அது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட புள்ள, அது ஹெல்த்தியான புள்ள இல்லை. அப்போ அதனால் எந்த தாய் என்ன செஞ்சா, அவள் கொஞ்சம் கடும் நீட்டான ஆள், ஊடு தான் எப்போ நீட்டாக வச்சுப்பான். வந்து பார்க்குறா, அவன் பிஸ்கெட்டை உடைச்சி அங்கேயும் இங்கேயும் தூளும் மாவுமா கிடக்குது, வீடு காடாகி கிடக்குது. இப்போ கடுமையான கோபம் வந்து மகனுக்கு ஒரு திட்டினான். மகனே, இதுதான் உண்ட கடைசி உணவு உனக்கு என்று திட்டி போட்டான், சத்தம் போட்டு. அவள் திட்டின புள்ள கடுமையாக பயந்து உம்மம்மாட மடியில் கொண்டு புள்ள விழுகுது. விழுந்த பிள்ளைக்கு உசுரணத்தி ஒன்றுமில்லை. உம்மா கத்திர ஓடி அவன் புள்ள வந்து விழுந்துச்சு, மூச்சை காணலன்னு. அங்கே பார்த்தா புள்ள மௌத்தாகி விட்டது. சின்ன வயசு புள்ள, பிஸ்கட்டுங்கிற வயசு. பிறந்த பிள்ளை கொண்டு அடக்கி போட்டாங்க. என்ன பிள்ளைக்கு என்ன நடந்தோன்னு தெரியாது.
சில நாட்களுக்கு பின்னால் அந்த தாயினுடைய அந்த குற்ற உணர்வு, நாம் திட்டின தலைப்புள்ள மௌத்தாயிட்டோ என்று ஒரு விஷயத்தில் நேரா இது சம்மந்தமாக ஃபத்துவா கேட்குறான். இப்படி ஒன்று நடந்துச்சு, என்ன நடந்தேன்? உடனே சொல்கிறார், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் திட்ட வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் உங்களுடைய துவாக்கள் அல்லது பதுவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ என்ன திட்டினாய் மகனே, இதுதான் ஒரு கடைசி உணவு என்று திட்டினாயே இல்லையா? இந்த திட்டுதல் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக அது இருந்துட்டு உடனே அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். அப்போ இதுதான் கடைசி உணவுனா இதுக்கு பிறகு உணவு முடிஞ்சு, ரிஸ்க்கு முடிஞ்சு, உடனே புள்ள மௌத்தாகி விட்டது. இப்போ யாரின் மூலமாக அந்த புள்ள மௌத்தாயிருக்கு? ஒரு தாயினுடைய திட்டுதலின் மூலமாக. சில நேரங்களில் பாருங்கள், நமது குடும்பங்களில் சொத்து அந்த இந்த விஷயங்களால் சில நேரங்களில் தாய் தந்தை கடுமையாக மனம் உடைஞ்சி தன்னை பிள்ளைகளுக்கு கடுமையாக பதுவா செஞ்சிருப்பாங்க. அந்த பதுவா அந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் பலிச்சிக்குமா இல்லையா? ஒரு காலத்தில் இப்படி திட்டினேன், அதனால் இப்படி நடந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் பிள்ளைகள் வளர்க்குற விஷயத்தில் நாம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் எங்களோட நிலைமைகளை நாங்கள் உருவாக்கலண்டா நாம் ஒரு சிறந்த இஸ்லாமிய கட்டமைப்பை எங்களால் உருவாக்க முடியாது. மார்க்கம் அதைத்தான் என்ன செய்கிறது, நம்ம கடுமையாக ஏவுகிறது. நல்ல ஒரு குடும்ப அமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் அதனுடைய கீ வந்துக்கிட்டு, அதனுடைய திறப்பு வந்துக்கிட்டு ஒரு தாய் தான். ஒரு தாயின் மூலம்தான் அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அதனால் தான் சொல்லுவாங்க, அல் உம்மு மதரசா, ஒரு தாயானவள் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைகளை முறையாக வளர்த்தால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். அந்த பிள்ளைகளை பிள்ளையாக வழிநடத்தினா ஒரு சமுதாயமே வழிகட்டு போகும். உண்மையா இல்லையா? அதனால தான் ஒரு தாய் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, ஒரு மதரசா, ஒரு பாடசாலை மாதிரி. அதனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிச்சம் நேர்மையாக முறையாக நாங்கள் அந்த பிள்ளைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மகிட்ட வயது வந்த பிள்ளைகள் இருக்கு. அதே போன்று 10 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், இப்போ சின்ன பிள்ளைகள் தான், பொம்பளை பிள்ளைகள், மிச்சம் அவதானமாக அந்த பிள்ளைகளை தாய்மார்கள் வளர்க்க வேண்டும். இல்லைன்னா நம்மளோட சமூக கட்டமைப்பு சீர்கட்டு போய்விடும். இன்றைக்கு உள்ள சூழல் ஃபித்னாவுடைய காலம், யாரையும் யாரும் நம்ப முடியாத காலம். பல மழலைகள், பல சின்ன குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையினால் இறந்து நாளாந்தம் இறந்து கொண்டிருக்கின்றன. நடக்குதா இல்லையா? அதனால் நம்மளோட பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை நாம் ஊட்டி கொடுக்கணும். சில விஷயங்கள் நல்லா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பொம்பளை பிள்ளை நம்ம எப்படி சொல்கிறோன்னு நம்ம அழகாக தாய் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அழகான முறையில் சில விஷயங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். மகள் ரோட்டால் போகக்குள்ள இந்த ஒழுக்கத்தோட போ, அன்னி ஆடவரை நீ பார்க்காத, ஒழுக்கமாக நட, உனக்கு பின்னால் நான் இருக்கேன், தைரியமாக இரு. அப்போ எந்த நிலையில் அந்த புள்ள போனாலும் எனக்கு பின்னால் என்ன தாய் இருக்கா, என்ன தாய் என்னை பார்த்து கொள்வாள் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த புள்ள என்ன செய்யும், இருக்கும். சில நேரம் சில பிள்ளைகள் கூடி கோடுதல்லவா, ஏன் ஓடுது? 16 வயசுக்குள்ள கூடி கோடுது. 16 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு தேவையான அத்துணை தேவைகளையும் தேடி தேடி அந்த பிள்ளைக்கு செஞ்ச தாயின் தகப்பனுடைய அன்பை விட்டு போட்டு ஏன் அந்த பிள்ளை ஓடி போகிறது? ஒரு 2 வாரம் 10 நாள் பேசி ஒரு ஆம்பளையோட அந்த பிள்ளை ஏன் ஓடி போகிறது? எங்கே இந்த பாசம் எல்லாம்? அது ஒரு விதமான உளவியல் நோய். காதல் என்கிற ஒரு விதமான உளவியல் நோய், அது மென்டல். ஏன் அப்படி ஓடு தெரியுமா? ஒருத்தன் ஒரு வயது வந்த பிள்ளையிடத்தில் சில நேரம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பான். அப்போ அந்த உண்மையாக தன்னை உம்மாவோட நல்ல உறவில் இருக்கிற பிள்ளை வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன எப்படி எடுக்கும்? அதை உமாகிட்ட வந்து, உமா இப்படி நான் ஸ்கூலுக்கு போகக்குள்ள இப்படி இன்னவரை எனக்கு என்ன செய்கிறார், இப்படி லெட்டர் ஒன்று தந்தார், என்னோட விருப்பம் என்று சொல்கிறார். என்ன செய்யும்? அந்த புள்ள வந்து சொல்லும். தாய் அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளையோட நல்ல நட்புறவோடு இருக்கா. அப்போ உண்மை என்ன செய்வா? அழகாக வழி காட்டுவான்.
சில நேரம் அந்த பொடியனை கூப்பிட்டு புத்திமதி சொல்லுவாள். இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைடைய எதிர்காலம் இப்படித்தான் அமைய வேண்டும்னு நான் என்ன செய்கிறேன், படிப்பிக்க மகன் இது உங்களுக்கு சரி வராது என்று சொல்லி அழகாக நீவாங்க ரைட் இது நமக்கு சரி வராது விட போயிட்டுருவாங்க. சில நேரங்கள் இப்படி சொன்ன உடனே உம்மா விட்டு இதை போய் சொன்னால் இந்த தலை 2 ஆயிரும். உம்மாட்ட சொல்லலாமா வாப்பாவுக்கு தெரிஞ்சேன்னு அடித்து சாக வச்சிருவா என்று அந்த புள்ள மனசில் வச்சிருந்து அந்த பையனின் மூலமாக வருகின்ற அந்த விடயங்கள் டிவலப் ஆகி உடனடியாக அந்த பொடியனோட அந்த புள்ள ஓடி போகிறது. இப்போ 6 காரணம் என்ன வந்தாலும் தன்னுடைய தாயிடத்தில் வந்ததை சா பண்ணி அம்மா எனக்கு இப்படி நடக்குதுன்னு நினைச்சணும். அந்த பிள்ளை சொல்லணும்னா தாய் என்ன செய்யணும், அந்த பிள்ளையோட நல்ல உறவில் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தாய் இருக்கப்படாது, தந்தையும் இருக்கக்கூடாது. நிதானமாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சரியாக அடையாளப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்குரிய வழிகாட்டல்களை முறையாக நாம் கொடுத்தோம் என்றால் நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று அர்த்தமாகும். இல்லைன்றிருந்தால் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். இதை தாய் என்ற வகையில் நாம் ஒவ்வொருவரும் அதிகம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் நாளை மறுமையில் அல்லாவுடைய விசாரணை இருக்குது. அல்லாஹ் கேள்வி கேட்பான், உனக்கு இத்தனை பிள்ளை இருந்துச்சு, அந்த அமானியத்தை நீ எப்படி நிறைவேற்றினாய்? சில நேரம் நம்ம ஹஜ்ஜி போயிருப்போம், உம்ராவுக்கு போயிருப்போம், நிறைய தொழுதிருப்போம், நோம்பையே விடமாட்டோம், பல வருடங்கள் 50-60 வருஷம் தொடர்ச்சியாக நோன்பு பிடிச்சிருப்போம். சொர்க்கத்துக்கு போகலாமா? பிள்ளை களவெடுப்பவன், பிள்ளை போதை வசத்துக்கு அடிமையானவன், பிள்ளை தொழுகை இல்லை, எந்த ஈமானிய நிலைகளும் பிள்ளைக்கு இல்லை, பிள்ளையாக வளர்க்கப்பட்டிருக்கிறான். மறுமையில் நம்ம சொர்க்கத்துக்கு போகல பிள்ளை நிற்பான். அம்மா சொர்க்கத்துக்கு போகிறியா, எனக்கு நீ வழிகாட்டலை தொலை சொல்லலையும்மா, நீ பாப்பா சொர்க்கத்துக்கு போகிற நிற்பார் இல்லை ஹாஜியார்ன்ற பேரில். பாப்பா நீ ஹஜ்ஜி போனாய், எனக்கு நீ நல்ல வழிகாட்டலையே, நான் கெட்டு போன நேரத்தில் என்னை கூப்பிட்டு நீ தண்டிக்கல், எனக்கு நான் கெட்டு போனதுக்கு நீ ஒரு காரணம், நீ அதை கண்டுக்காமலே இருந்தாய். இப்போ என்ன நடக்கும்? சொர்க்கத்துக்கு போக வேண்டிய உம்மாவும் பாப்பாவும் ஆறால் தடப்படுறாங்க, தன்னை பிள்ளைகளால் தடப்பட்டு நரகம் நுழைகின்ற நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள். ரசூல்லா பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ரசூல்லாவுடைய பள்ளிவாசலில் இந்த ஜக்காத்து பொருட்கள் பேரிச்சம்பழம் கோதுமை அதெல்லாம் இருக்கு. ரசூலோட பேரை பிள்ளை ஹசன் ரவி சின்ன அளவில் ஓடி விளையாடிக்கிறாங்க, நல்லது கிட்ட தெரிய அவருக்கு. அந்த ஈச்சம்பழத்தில் ஒரு ஈச்சம்பழத்தோடு திங்காரு. இப்படி ஒரு குவியல் ஈச்சம்பழம் கிடக்குது, ஒரு ஈச்சம்பழத்தோட ஆரம்பின்னு கேட்பாங்களா? அந்த சின்ன பிள்ளை எடுத்து திங்க கூட ரசூலா கண்டு ஓடி போய் தன்னோட விரலை அந்த பிள்ளையோட வாய்க்கிலோடு துப்பு. ஆமாம் அலிம்த உனக்கு தெரியாதா, இந்த ஜக்காத்து பொருட்கள் நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் ஹராம் என்று உனக்கு தெரியாதா என்று எத்தனை வயசில் ரசூல் அந்த ஹலால் ஹராத்தை சொல்லி கொடுத்து வளர்க்காங்க? எத்தனை வயசுங்க? 3-4 வயசில் சொல்லி கொடுத்து வளர்க்காங்க. அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்ததால தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இது போன்ற விடயங்களை பெரும் குற்றமாக பார்த்தாங்க, களவு இல்லாமல் போச்சு. சின்ன பருவங்களில் ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து கொடுத்து வளர்க்கணும். நாம் இஸ்லாமிய வரம்புகளுக்கு அதை மீறிய பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். புள்ள என்ன செய்யுது, நல்ல இடுப்பு அசைச்சு டான்ஸ் அடித்தா அதை பார்த்து சந்தோஷம் பண்ணால் மாஷா அல்லாஹ், பக்கத்து வீட்டு மாமியையும் கூப்பிட்டு பாரு இந்த புள்ள எப்படி டான்ஸ் அடிக்குதாண்டு. ஆனால் வாமாவள் அல்லாட பேரில் 2 செல்லு சரியா, ரசூல்லா எப்போ பிறந்த தெரியா, ரசூலோட மனைவியில் பேரை செல்லு தெரியா, 2 பாட்டு படிமாள், டான்ஸோட பாட்டு போகும். எப்படி இஸ்லாமிய பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறோம்? நான் சொல்கிற உண்மையே இல்லையா? உண்மை. அப்போ நம்மளோட பிள்ளைகளை நமக்கான பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டும். நம்ம கஷ்டத்தை இருக்க குழந்தை பாருங்க, நிறைய வயசு போன தாயின் தந்தையும் பிள்ளைகளால் கைவிடப்படுறாங்க.
ஏண்டா இந்த பிள்ளைகளை பெற்றோம் அவ்வளவு சொத்து சோங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து போட்டு இருக்கையும் இடம் இல்லாமல் அங்கும் இஞ்சும் அலைந்திடக்கூடிய எத்தனையோ பெற்றோரை பார்க்கும். நம்மளோட வீடுக்கு நிறைய பிச்சைக்காராக்கள் வருவாங்க. நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், உங்களோட பிள்ளைகளுங்க இந்த பிள்ளை அப்படி இருக்கி இப்படி இருக்கி 2 மாடியில் 3 மாடியில் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், எப்போ ஏம்மா நீ பிச்சை எடுக்காய் என்ன செய்கிறமான் எல்லாரும் திரைத்து விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பெரிய வென்ஸு காரில் ஓட வேண்டிய